கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 2025 அமெரிக்காவோட கோலராடோ காடு. அங்க காணாம போன யூடியூபர் ஜேசன் பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சும்மா ஒரு நியூஸ் இல்லைங்க, உண்மையிலே ரத்தத்தை உறைய வைக்கிற ஒரு சம்பவம். அந்த அடர்ந்த இருட்டுக்குள்ள அப்படி அவன் எதைத்தான் தேடி போனான். அவனோட கேமராவில் பதிவான அந்த கடைசி நிமிஷங்கள், அதுல என்னதான் நடந்துச்சு, அதைத்தான் நாம இப்போ டீக்ரிப்ட் பண்ண போறோம். ஜேசன் காணாம போய் கரெக்டா 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள அவனோட கேமரா மட்டும்தான் கிடைச்சுது. ஆனா அவனோட பாடி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கேமராவில இருந்த அந்த கடைசி ஃபுட்டேஜை பார்த்த போலீஸாரே உண்மையிலே பயந்து நடுங்கிட்டாங்க. அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த கேமராவில? கரெக்டா நைட்டு 1:47 இந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல தான் எல்லாமே அப்படியே தலைகீழா மாறுச்சு. அவனோட அந்த சாதாரணமான தேடல் எப்படி ஒரு கொடூரமான இருண்ட கனவா மாறுச்சுன்னு இந்த ஒரு நிமிஷம் தான் முடிவு பண்ணுச்சு. அவனோட வியூவர்ஸ் கிட்ட ஜேசன் ரொம்ப தைரியமா சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் இதுதான். இந்த காற்றுக்குள்ள பேய்கள் நடமாடுதுன்னு மக்கள் சொல்றாங்க, வாங்க அது என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த பனிமூட்டமான காட்டோட அமைதிக்குள்ள அவனுக்காகவே காத்திருந்த அந்த மரணம் அப்போ அவனுக்கு கொஞ்சமோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. முதல்ல ஒரு அடர்ந்த பனிமூட்டம், அப்புறம் யாருக்கும் புரியாத மாதிரி சில ரகசிய குரல்கள் கேக்குது. திடீர்னு தூரத்துல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட, கால்ல செருப்பு கூட இல்லாத ஒரு சின்ன பொண்ணு தெரியறா. கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஜேசன் அவள பின்தொடர்றான். அப்படியே மரங்களுக்கு நடுவுல போன அந்த சிறுமி திடீர்னு மாயமா மறைஞ்சிடுறா. அந்த சிறுமி மறைஞ்ச மறுகணமே கேமரால ஒரு பெரிய கிளிச்சு, ஸ்கிரீன்ல அந்த பயங்கரமான இரைச்சல் சத்தம், எல்லாமே அவன் கண்ட்ரோல மீறி போகுது. அவ்ளோ அமைதியா இருந்த அந்த காட்டுக்குள்ள திடீர் ஒரு பெரிய மரண பயம் தொத்திக்குது. அப்போதான் ஜேசனோட பின்னாடி இருந்து ஒரு கனத்த மூச்சு காற்று அவனுக்கு கேக்குது. யாரோ ரொம்ப ரொம்ப பக்கத்துல அவனோட தோளுக்கு பின்னாடி நிக்கிறத அவன் உணர்றான். உடம்பு அப்படியே நடுங்க, ரொம்ப மெதுவா தன்னோட கேமராவை பின்னாடி திருப்பி பார்க்க ட்ரை பண்றான். அடுத்த செகண்டு கேமரா பயங்கரமா நடுங்குது. ஜேசன் தன்னோட முழு பலத்தோட கத்துறான். தன் உசுரை காப்பாத்திக்க அந்த இருண்ட காட்டுக்குள்ள தலதெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த அலறலும் அந்த மூச்சுரைக்கிற சத்தமும் மட்டும்தான் அங்கிருந்து அந்த மரண பயத்தை நமக்கு அப்படியே கண்முன்னாடியே கொண்டு வருது. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு பக்கம் ரொம்பவே அப்பாவித்தனமா தெரிஞ்ச அந்த சின்ன பொண்ணு, ஆனா மறுபக்கம் ஜேசனை துரத்துனது 12 அடி உயரமான ஒரு மாபெரும் கருப்பு உருவம். இருட்டுல அதோட கண்கள் மட்டுமே பிரகாசமான வெள்ளை நிறத்துல ஒளிந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு சீன் தான் உண்மையிலேயே சம்பவத்தோட உச்சக்கட்ட பயம்னு சொல்லலாம். அப்படி ஓடுன ஜேசன் திடீர்னு தடுமாறி கீழே விழுறான். கேமரா தரையில மோதுது. அந்த மயான அமைதியில ஒரு மெல்லிய சிறுமியோட குரல் மட்டும் ரொம்ப தெளிவா கேக்குது. நீ எங்களை கேமராவில எடுத்திருக்க கூடாது. சத்தியமா சொல்றேன், இது வெறும் வார்னிங் இல்லைங்க, அது ஒரு மரண சாசனம். தரையில விழுந்த கேமராவில பதிவான அந்த கடைசி ஃப்ரேம் இதுதான். அந்த பெரிய இருண்ட உருவம் கேமராவை நோக்கி மிக மிக பக்கத்துல வருது. அப்புறம் ஒரு முழுமையான இருள். ஸ்கிரீன் முழுக்க வெறும் இரைச்சல் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜேசன்னு ஒருத்தன் இந்த உலகத்திலேயே இல்ல. அந்த வனத்தோட ரகசியம் அங்கே நிரந்தரமா புதைஞ்சிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் பேய்கள் நடமாடுதுன்னு சொல்ற ஒரு காட்டுக்குள்ள நீங்க தனியா நைட் vlog ஷூட் பண்ண போவீங்களா? சில ரகசியங்களை தேடி போனா கண்டிப்பா திரும்பி வர முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோல நிஜமாவே நடந்த அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரிஸ தெரிஞ்சுக்க நம்ம கூடவே இணைஞ்சிருங்க.